4 to 5 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு மலபார் ஸ்பெஷல் செம்மீன் சோறு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். 2 கப் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்து மாற்றி வச்சிருக்கு. 1/2 கிலோ அளவுக்கு கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிற இறால் மீனுக்குள்ள 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றி நல்லா பிசைஞ்சு 1/2 மணி நேரம் மூடி வச்சதுக்கு அப்புறம் 1/4 கப் அளவு எண்ணெய் ஊற்றி அதுக்குள்ளே நல்லா வறுத்தெடுத்து மாற்றி வச்சிருக்கு. மிச்சம் வந்திருக்கிற எண்ணெய்க்குள்ளே கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா இதே மாதிரி வதக்கி அதுக்குள்ளே 1 கப் அளவுக்கு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு இடித்தது, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இடித்தது கூடி சேர்த்து பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கினதுக்கு அப்புறம் 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை கூடி சேர்த்து நல்லா வதக்கி அதுக்குள்ளே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் கூடி நான் இப்போ சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி லோ ஃப்ளேமில் மூடி வச்சு தக்காளி நல்லா வெந்து வரும்போது இதே மாதிரி லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே சேர்க்கறது அரிசி ஊற வைக்கக்கூடாது, கழுகி உடனே சேர்த்துருக்கு. 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூடி சேர்த்து எல்லாமே சேர்த்து மீடியம் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க, வறுக்கக்கூடாது. நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் 2 கப் அரிசிக்கு 4 கப் அளவு கொதிக்கிற தண்ணி ஊற்றி இருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லைம் ஜூஸ் கூடி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு பாதி வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே கொஞ்சம் கொத்தமல்லி இலை கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் மீடியம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு இப்போ இது 3/4 வெந்திருக்கு. பாருங்க, அரிசி ஈரமாக தான் இருக்குது. இந்த டைமில் தீ கம்மி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் இதே மாதிரி எல்லா இடமும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி சேர்த்துருக்கு. வறுத்தெடுத்து வச்சிருக்கிற இறால் மீனும் அதுக்கு மேலே போட்டதுக்கு அப்புறம் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வேக விட்டுக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக வற்றினதுக்கு அப்புறம் நல்ல ஒரு டைம் கலந்து விட்டு நம்ம இது சூடோடையே சர்வ் பண்ணிடலாம். இது பிரியாணியோட டேஸ்ட்டே கிடையாது. பிரியாணி மசாலா, புதினா எதுவுமே நம்ம இதுக்குள்ளே சேர்க்கலை. இதுதான் மலபார் ஸ்பெஷல் செம்மீன் சோறு.